புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு கிளம்பி மதுரைக்கு போனால் மத்தியானம் எங்கே சாப்பிட்லாம், நைட் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் மதுரையில் என்னென்னலாம் இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காட்ட போகிறேன். சோலோ டேட் தான் எதுவும் போகலாமா? புதுக்கோட்டையிலேருந்து போகிற வழியிலே திரும்ப கோட்டையை பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒத்தக்கடை பைபாஸில் இருக்க டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்றலான்ட்டு உள்ளே போயிட்டேன். 1000 இடத்துல நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே இந்த இடத்துல வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வெஜ்ஜில் எக்கச்சக்கமான வெரைட்டி வைக்கிறாங்க. வெஜ் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய வெரைட்டிஸில் வச்சு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வெஜ் ஆம்லேட்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கான லைட்டாக அடம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த வாழைப்பழம் ஐஸ்கிரீம்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு பீடாவை போட்டு மதுரைக்கு உள்ள கிளம்பிடலாம். மதுரைக்கு உள்ள சுத்தி பார்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்கு. நம்ம எங்க போயிருக்கோம்னு பாத்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஈவினிங் டைம் போல சும்மா ஒரு வாக் போனீங்கனாலே போதும், உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்ல இருந்து சவுத் இந்தியன் ஃபுட் வரைக்கும் சைனீஸ் ஃபுட் இது மாதிரி எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். ஸ்நாக்ஸுமே நீங்க எது வேணாலும் அங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.